ஸோ இப்போ நம்ம பவர் ஆட்டோமேட்டில் ரெண்டாவது எக்ஸசைஸ் க்ளவுட் ஃப்ளோ. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம ஷெட்யூல் ஃப்ளோ கொடுத்துருந்தோம். இங்கே மேனுவலாக ட்ரிகர் பண்ணி நம்ம அதுக்கான டைமை செட் பண்ணி ட்ரிகர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃப்ளோ. ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை மஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும். இதில் நான் க்ளவுட் ஃப்ளோவில் நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா வெதர் ரிப்போர்ட். ஸோ பர்டிகுலர் லொக்கேஷனை நம்ம வந்து டேக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை மெயிலுக்கு அனுப்புவோம். ஸோ மெயில் மூலிமா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அப்புறம் வந்து ரெயின் ஃபோர்காஸ்ட்டு, ஸோ இது மாதிரி வெதர் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு அதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு பவர் ஆட்டோமேட்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஹோமுக்கு போய்க்கிறேன். இப்போ நான் இதை மை ஃப்ளோக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ மை ஃப்ளோவில் நம்ம ஆல்ரெடி பண்ண ஃப்ளோ இங்கே காட்டுது. நீங்கள் தேவைப்பட்டால் இங்கே கூட போய் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி டர்ன் ஆஃப் பண்ணதுனால உங்களுக்கு இங்கே டர்ன் ஆன் ஆப்ஷன் தான் காட்டுது. ப்ரீவியஸாக அவ்வளோ டர்ன் ஆஃப் பண்ணியாச்சு. செக் பண்ணிக்கலாம் இது நீங்கள். ஏன்னா டர்ன் ஆன் தான் காட்டுது. வேணுன்னா டர்ன் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை டிலீட் பண்ணிக்கலாம். மை ஃப்ளோஸ் போயிட்டீங்கன்னா நம்ம இந்த இது காட்டும் பாருங்கள். பழைய ஃப்ளோ காட்டலையா? எதுவுமே காட்டல. சரி, ரெஃப்ரெஷ் ஆனால் வரும் ஹைப்பருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணிக்கிறேன், நான் நியூ ஃப்ளோ போகிறேன். மை ஃப்ளோக்குள்ளே வந்துட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ஃப்ளோ. ஸோ இதில் நம்ம பண்ண போகிறது ஷெட்யூல்டு க்ளவுட் ஃப்ளோ. இது முன்னாடி வெறும் ஷெட்யூல் ஃப்ளோ தான் பண்ணியிருந்தோம். இப்போ க்ளவுடில் அந்த ஃப்ளோவை வந்து ஷெட்யூல் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம நியூ ஃப்ளோவை கிளிக் பண்ணிவிட்டு ஷெட்யூல்டு க்ளவுட் ஃப்ளோவை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோவோட நேம் கேட்கும். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது வெதர் ரிப்போர்ட். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், டெய்லி வெதர் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இது நம்ம கொடுக்குற நேம் தான். ஸோ நான் வெதரை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால நான் இந்த நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ரன் திஸ் ஃப்ளோ. ஸ்டார்டிங் டேட் அப்படியே இருக்கும். இப்போயே இன்னும் 25 தானே, இன்னும் 25 இருக்கட்டும். அது எதுவும் மாற்ற தேவையில்ல. அதான் 10 முடிஞ்சிச்சே. இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போலேருந்து அது போக வேண்டியதான். ரிப்பீட் எவ்ரி 1 minute. அது பிரச்சனை இல்லை, எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னு தான். இன்னைக்கு தான் 25, 10 மணி முடிஞ்சிச்சு. இப்போ மணி 11:30 நமக்கு ஆகுது. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டைம் மாற்றலாம், மாற்றிக்கலாம். இப்போ 4லேருந்து பண்ணணும், டைம் மாற்றிக்கலாம். தேவைப்படாது. இப்போ கொடுத்தாலும் தேவைப்படாது. எப்படி இருந்தாலும் இங்கே ரன் ஆக போகுது. ஸோ ரிப்பீட் எவ்ரி 1 minute. நீங்கள் உங்களுக்கு வேணும்னாக்கா எவ்ரி 1 day வேணுமா, 1 day கொடுத்துக்கலாம். 1 month வேணும்னா 1 day கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பம் தான். செகண்ட் வேணுமா, இப்போ நான் செகண்டே கொடுக்குறேன். எனக்கு பொறுமை இல்லைங்கிறதுனால நான் செகண்ட் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது அடுத்தடுத்து நம்ம மற்ற ஆப்ஷனை ஆட் பண்ணணும். ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது ட்ரிகரு, ஸோ அப்புறம் டிலே, ஆக்ஷனு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஷெட்யூல் ஃப்ளோவுக்கான செட்டப்பை பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது இப்போ நம்ம வெதரு அதெல்லாம் செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆக்ஷன் ஆட் பண்ணணும். ஸோ ஆக்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளஸ் சைன் இருக்கு இல்லையா, ப்ளஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நம்ம ஆக்ஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெதர்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே சர்ச்சில் வெதர்னு கிளிக் பண்ணிடணும். இதில் நம்ம பண்ண போகிறது இன்னையோடைய ஃபோர்காஸ்ட் தான். ஸோ அதில்
get forecast for today. இங்கே இருக்கு பாருங்க, இங்கே டுமாரோ இருக்குது, get forecast for today. எம்எஸ்என் வெதர். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது எம்எஸ்என் வெதர் தான். இங்கே மற்ற வெதரும் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதெல்லாம் ப்ரிவியூவில் இருக்குது. இதே சொன்னேன் இல்லையா, ப்ரிவியூவில் தான் யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு. இங்கே பாருங்கள், எல்லாமே ப்ரிவியூவில் தான் இருக்குது. இதுக்கு இருக்குது, ஆனால் அது நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. ஸோ எம்எஸ்என் வெதர் தான் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுது இது வரைக்கும். ஸோ கெட் ஃபோர்காஸ்ட் ஃபார் டுடே இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எம்எஸ்என் இருக்கு இருக்கு. ஸோ இது வரைக்கும் பண்ணியாச்சா? ஸோ இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், கிரியேட் கனெக்ஷன் ஃபார் எம்எஸ்என் வெதர். ஸோ இதை சர்ச் பண்ணுறோம். ஸோ கிரியேட் பண்ணுறோம் புதுசாக. ஸோ கிரியேட் நியூ கொடுங்க. ஸோ இப்போது நம்ம எந்த சிட்டியோட வெதரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் முக்கியம் இங்கே. ஸோ எந்த சிட்டியோட வெதர் பார்க்க போகிறோன்னா, நான் வந்து பாண்டிச்சேரி எடுத்து பார்க்க போகிறேன். ஸோ இங்கே சர்ச் பண்ணால் வெதர் வரல இல்லையா? இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு லைட்னிங் சிம்பிள் இருக்குது பாருங்கள். லைட்னிங் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேராமீட்டர்ஸ் வரும். ஒன்றும் வரல. நான் சென்னையே கொடுத்துக்கன்னு வைக்கலாம். சென்னை ஏன் தெரியல. இது கடலூர். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதாவது வரக்கூடாது தானே. யூனிட்டு இம்பீரியல்லே இருக்கலாம். சென்னை வரலையா? சரி பரவாயில்ல. டைப் பண்ணிட்டீங்களா? டைப் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன். வேணாம், அதில் வரல, காட்டவே இல்லை, விட்டுருங்க. அதில் அது தேவையில்லை. ஸோ இப்போ அடுத்தது மறுபடியும் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஆட் அன் ஆக்ஷன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஃபோர்காஸ்ட் செட் பண்ணியாச்சு, அதுக்கான லொக்கேஷன் செட் பண்ணியாச்சு. ஸோ டெய்லி வெதர் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட அவுட்புட் எங்கே இருக்கணும்னா மெயிலுக்கு போகணும். ஸோ ஃபோர்காஸ்ட் எடுத்து மெயிலுக்கு நமக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ அடுத்து பண்ண போகிறோம். அதில் சென்டு இமெயில் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சென்ட் இமெயில். ஸோ இதில் நமக்கு ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று அவுட்லுக்கு, இன்னொன்று ஜிமெயில். ஸோ அவுட்லுக்கு மைக்ரோசாஃப்டோட ஓன் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால அவுட்லுக்கோட கனெக்டிவிட்டி நமக்கு ஈஸியாக இருக்கும், ஜிமெயிலும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட அவுட்லுக் மெயில் இருந்தால் அவுட்லுக்கை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் வந்து ஜிமெயிலை யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜிமெயிலுக்கு வந்துடுங்க. ஜிமெயில் இருக்குது, அதாவது தேர்ட் பார்ட்டி. எது இது என்ன மாதிரி ஆப்ஷன்? இப்போ நம்ம மெயிலை சென்ட் பண்ணணும், அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ வர்ற மெயிலை டெலீட் பண்ணணும்னா பண்ணலாம். நம்ம இன்பாக்ஸில் உள்ள மெயிலை டெலீட் பண்ணணும், வர்ற மெயிலை டெலீட் பண்ணிட்டே வரணும். எது அது நம்ம ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம்ல ஆல்ரெடி, இதுக்கப்புறம் புதுசாக க்ரியேட் பண்ணால் அப்படி பண்ணணும். நமக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. ஸோ சென்ட் இமெயில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். V2 தான். சென்ட் இமெயில் V2.
ஸோ இதை அக்செப்ட் கொடுங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி லாகின் பண்ணியிருந்தால் தான் எடுத்துக்கும். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறது இன்கார்னிட்டோ. ஸோ இதில் நம்மளோட மெயில் ஐடியை லாகின் பண்ணியிருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், மெயில் ஐடியை லாகின் பண்ணுங்கள். இங்கே ஓப்பனாக தான் இருக்கா? எதெல்லாம் இருக்கும்? இல்லை இல்லை, முதல்ல வெளில அடுத்த டேபில் வந்து மெயில் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்களா? அதே அதே தான் இருக்குது, அதே ப்ரௌசரில் அதெல்லாம் இருக்குது. ஓகே, எந்த மெயில் வேணால் இருக்கலாம், ஜிமெயிலாக இருக்கணும். ஸோ உங்கள் மெயில் ஐடி காட்டுதான்னு பாருங்கள். காட்டுதா? அதாவது அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றும் வரலையா? ஸோ இந்த மெயில் ஐடி எடுத்துக்கல. நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை டெலீட் பண்ணிவிட்டு சென்ட் மெயில். அவுட்லுக்கு நமக்கு சரியாக ஒர்க் பண்ணும். இப்போ நான் அவுட்லுக்கில் பண்ணுறேன். அவுட்லுக்கில் டேரெக்டாக சைன்இன் வருது இல்லையா? மெயிலில் ஜிமெயிலில் வரல. அதுதான் என்கிட்ட அவுட்லுக் இருக்குது. ஸோ நான் அவுட்லுக்கில் சைன்இன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு காட்டும். இல்லை வேறு அக்கௌண்ட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் போதும். இப்போ நான் லாகின் பண்ணுறேன், என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே லாகின் பண்ணுறேன். இது ஜிமெயிலுக்கும் பண்ணலாம். அது பண்ண முடியாது. ஏன்னா இதில் வர்ற மெயில் தான் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் தான் சைன் அப் பண்ணோம். ஸோ நான் வந்து இதை வச்சு பண்ணுறேன். இது ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ஃபெயில்டு வரும், ஆனால் திரும்ப பண்ணால் கனெக்ட் ஆகிடும்.
அவுட்புட் எப்படி இங்கே போய் பார்ப்பீங்க? எந்த வேலையிலும் போடலாம். அங்கே நமக்கு அதுக்கான ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம போடலாம். அவ்வளோதான், எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதில் 2 அவுட்லுக் இருக்கும். 365ல் வர்ற அவுட்லுக் லாகின் பண்ணாமலே வருதா? அந்த சர்ச்சில் போயிட்டு ஜிமெயில்னு போடுறதால எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நேம் போடுவாங்க. 365ல போகக்கூடாது. 365ல போகாமல் கடைசியாக கீழே வெறும் அவுட்லுக் இருக்கும். அவுட்லுக் V2. வந்துச்சு இல்லையா? இப்போ 2 யாருக்கு அனுப்பணும்? ஸோ யாருக்கு அனுப்பணுங்கிற அந்த மெயிலை நான் வந்து இங்கே செட் பண்ணணும். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கு வரணும்? வருதா? ஓகே. இப்போ நான் வந்து ஒரு மெயில் ஐடி, என்ன மெயில் ஐடி கொடுக்கலாம்? போடலாம், இதில் போட்டுக்கலாம். இதில் எதுனா போட்டுக்கலாம். நம்ம 2 யாருக்கு வேணால் எந்த மெயில் வேணால் இருக்கலாம். நீங்கள் அங்கே யூஸ் பண்ணுறது இல்லையே, அனுப்பலாம். எத்தனை பேர் வேணால் அனுப்பலாமே. எத்தனை பேர் வேணால் போட்டுக்கலாமே. பாருங்க, மேனேஜர் மெயில் ஐடியை போட்டுடலாமா? பண்ண ஸோ இந்த எத்தனை மெயில் ஐடியெல்லாம் கொடுத்துக்கலாம். 2ல் சப்ஜெக்ட்டு டுடேஸ் வெதர் நம்ம அதான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாடிக்குள்ளே தான் நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம டைனமிக் கண்டென்ட் தான் வரும். ஸோ நம்ம ஸ்டேட்டிக் கண்டென்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு டைனமிக் கண்டென்ட் தான் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த போல்ட் சிம்பிள் இருக்குப்பா, தண்டர் போல்ட் லைட்னிங் சிம்பிள், அதை கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், மொத்தம் 39 ஆப்ஷன் இருக்குது. அவ்வளோத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ரெயின் சான்ஸ், ஸோ ரெயின் சான்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ரெயின் சான்ஸ் ஆட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு 1 by 1 வரணும். மறுபடியும் லைட்னிங் சிம்பிள் போகிறேன். மறுபடியும் இங்கே மேக்ஸிமம் விண்ட் ஸ்பீடு, ஸோ புயல் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ காற்று எவ்வளோ வேகமாக அடிக்குது. அடுத்தது மறுபடியும் தண்டர் சிம்பிள். ஸோ ஹியூமிடிட்டி, ஸோ ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது. 1 by 1 ஆட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது ஓகே கொடுத்துக்கலாம். டேட்டு போட்டுக்குங்க. ஸோ இங்கே போயிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு டேட்டை கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆக்சுவலாக அந்தந்த டேட்டில் ஒரு மெயில் வரப்போகுது. இன்னும் இருக்கிற மொத்தத்தை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சி மோர் கொடுத்தீங்கன்னா வரும் பாருங்கள், மேலே இருக்கு பாருங்கள், சி மோர் 39 இருக்கு இல்லையா? ஸோ அதில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வேண்டியதை பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் வேணுமா, டெம்பரேச்சர் கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த இடத்துல டெம்பரேச்சர் வேணும். ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். சி மோரை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே காட்டும். ஸோ டெம்பரேச்சர் ஹை, வேறு
இருக்கு லொகேஷன் இருக்கு சார். லொக்கேஷன். டைரக்ஷன் ஸ்பீடு இருக்கு. சரி ஓகே, உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ ஆட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஸோ அவுட்லுக்கில் கனெக்ட் ஆகிருக்கு. என்னோடய அவுட்லுக்லேருந்து தான் இப்போது மெயில் வந்து போகும். ஸோ நான் முடித்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணிக்கிறேன், செட்டிங் போகிறேன். ஸோ செட்டிங்கில் நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ ஆல்ரெடி எல்லாமே இங்கே அது மட்டும் தான் கொடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுறது சார். அவ்வளோதான். அப்படியே மினிமைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? ஸோ இது வரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ணுங்கள். சரி, இது ஆட்டோமேட்டிக் ஃப்ளோவாக ட்ரிகர் ஃப்ளோவாக ஷெட்யூல்ன்றதுனால அந்த ஃப்ளோ ரெக்கார்ட் அந்த டைம் எடுத்து அது பாட்டுக்கு போகும். இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா ஃப்ளோ செக்கர் போகணும். ஃப்ளோ செக்கரில் எரர் வரலைன்னா நம்ம பண்ணது கரெக்டு. ஸோ இது எரர் வந்து நெட்வொர்க்னால இருக்கலாம். ஸோ திரும்ப நீங்கள் ரன் பண்ணும்போது அதுவும் எரர் இல்லை. என்ன அது திருப்ப கொடுத்துட்டு சேவ் ஆகுதா? இல்லை சார், யாரும் சேம் இந்த எரர் தான் வருதா? ஓகே, இது ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? டைம் தான் பிரச்சனை. கொடுக்கலாம். நம்ம டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்ததுனால அது வந்து அதனால் பண்ண முடியல. ஸோ ரெக்கரன்ஸில் போயிட்டு டைமை 1 மினிட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? 1 மினிட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டா சேவ் ஆகிடுது, பிரச்சனை இல்லை. ஸோ டைம் தான் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதனால் ரிப்போர்ட் பண்ண முடியல. இல்லை, அதனால் அது இன்புட்டுக்கும் அதுக்கும் பிரச்சனையே கிடையாது, எல்லாமே வந்துடும். ஸோ மேனுவல் கொடுத்துட்டு டெஸ்ட் கொடுங்க. ரன் ஃப்ளோ கொடுத்துருங்க. டன். இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்னுடைய மெயிலை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண போகிறேன். இது வந்து இது வர நான் வந்து பார்க்குறேன். அதை ரெக்டிஃபை பண்ணிருக்கோம். ஸோ மெயிலை வந்து ஓப்பன் பண்ணி ரெடியாக இருக்கும். அதில் இல்லை, அதெல்லாம் இல்லை. நம்ம அனுப்புறது மட்டும்தான், சென்டர் மட்டும்தான் அவுட்லுக்கு ஜிமெயிலாக இருக்கணும். ரிசீவர் யார் வேணா இருக்கலாம். ரிசீவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. வரும் அவுட்புட்டு பர்ஃபெக்டாக
மேனுவல் ஆட்டோ வராது, ஆட்டோ காட்டலையே. காமிக்குதா? ஸோ அடுத்த ஃப்ளோவில் காட்டினா காமிக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணிவிட்டு அடுத்த முறை வந்து ஆட்டோ ஸோ என்னோடய மெயில் ஐடியை லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணிவிட்டு இப்போ பார்ப்போம். ஃப்ளோ முதல்ல கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். ஃப்ளோ கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா மெயில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்துடுச்சு, இங்கே பாருங்கள், கடலூர். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்துட்டுருக்கு. கடலூர் நான் கொடுத்தது கடலூர். ஸோ எனக்கு இத்தனை மெயில் ரிசீவ் ஆகிடுச்சு. அன்ஆத்தரைஸ்டு இருங்க சார். அதான் சார் சொல்லுவாங்க சார், அந்த ஆப்ஷன் போனால் அன்ஆத்தரைஸ்டு தான் சார் வருது. ஏன்னா சென்டரோட நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ஆப்ஷன் போகணும். ஸோ இப்போ எனக்கு 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மெயில் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். புரியல. ஆமாம் ஆமாம், உண்மையாக டேட்டா தான். வர எனக்கு வந்துகிட்டே இருக்குது. 3 minutes take 2 minutes 1 minute take ஒர்க் ஆகுதா? ஓகே. நீங்கள் மேனுவலாக விற்கணும், ஆட்டோமேட்டிக்காக வருது, ஆட்டோமேட்டிக்காக ஸோ இப்போ அவுட்புட் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. அவுட்புட் நமக்கு சரி. நம்ம இந்த ஃப்ளோ வந்து ஓகே டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை மறக்காமல் ஆஃப் பண்ணிவிடுவோம். என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ மை ஃப்ளோவில் போயிட்டு அது 3 டாட் கிளிக் பண்ணி அதான் இன்டர்நெட் ஸ்லோவாக அவ்வளோதான். ஸோ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே. ஸோ ஆஃப்டர் லஞ்சு நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.